ராம், பிரசாத், மிதுன், ஸ்ருதி இவர்கள் விளையாடிய ஓஜாபோர்டு விளையாட்டு அவர்களின் வாழ்க்கையில் மிக பெரிய திகிலான திருப்பத்தை ஏற்படுத்தியது. விளையாட்டை முறையாக முடிக்காமல் விட்டதால் அருண் என்ற ஆன்மா அவர்கள் மீது பிடித்து கொண்டது. அழிவின் ஆரம்பம் அடுத்த நாளிலிருந்து வினோதமான நிகழ்வுகள் தொடங்கின. ராம் தூங்கும்போது தன் நிழல் வேறு பக்கம் நகர்வதை கண்டான். பிரசாத் தனது பிரதிபலிப்பை கண்ணாடியில் காண முடியவில்லை. மிதுன் எதையும் பேச முடியாமல் வாய் மூடி கொண்டது போல உணர்ந்தான். ஸ்ருதி தன் பெயரை ஓர் அரைகுறையான குரல் கூப்பிடுவதை அடிக்கடி கேட்டாள். ஒரு வாரத்திற்குள் அவர்கள் உடலில் வெடிப்பு புண்கள் தோன்றத் தொடங்கின. அவர்களின் முகம் மெதுவாக இறந்த உடல்களைப் போல மாறிக்கொண்டிருந்தது. அவர்கள் உணர்ந்தது, அவர்கள் ஆவிகளாக மாறிக்கொண்டிருக்கிறார்கள். மறுபிறவி அல்லது சாபம். நண்பர்கள் மீண்டும் அந்த பங்களாவிற்கு சென்று ஓஜா போர்டை பயன்படுத்தி அருணை அழைக்க முயன்றனர். நீ எங்களை விட்டுவிடு, ராம் முழங்கினான். நீங்கள் இல்லை. பலகை தானாகவே பதில் சொன்னது. அவர்கள் ஒவ்வொருவராக மங்கிக் கொண்டிருந்தனர். அவர்கள் ஓட முயன்றனர். ஆனால் கதவுகள் தானாக பூட்டிக் கொண்டன. தொடர்ந்து மாறும் உடல்கள், உறைந்த இரத்தம், கண்ணாடியில் தெரியாத பிரதிபலிப்பு. ஒரு சில நிமிடங்களில் அவர்கள் மண்ணில் விழுந்தார்கள். நிம்மதியான மரணம் இல்லை. அவர்கள் உடல்கள் மறைந்தன. ஆனால் பங்களாவிலே 4 புதிய நிழல்கள் தோன்றின. அடுத்தவர்களை வரவேற்க தயாரா? அருண் கேட்டான். புதிய ஆன்மாக்கள். ராம், பிரசாத், மிதுன், ஸ்ருதி அவன் புன்னகையுடன் தலை அசைத்தனர். இனிமேல் அவர்கள் அங்கேயே இருப்பார்கள். நெஞ்சை திக்கி திக்கி அடிக்கும் பயங்கரமான ஆவிகளாக